அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தின் சஹீஹான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். சென்ற வாரம் நாங்கள் 184வது ஹதீஸ் 184வது ஹதீஸோட வகுப்பை நிறுத்தினோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 110வது தலைப்பு சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுல 110வது தலைப்பு அல் அதபுல் முஃப்ரதுடைய 124வது தலைப்பு அல் அதபுல் முஃப்ரதுடைய 124வது தலைப்பு. பாருங்க, தலைப்பு என்ன? பாபு அல் இன்பிசாத் இலன் நாஸ். பாபு அல் இன்பிசாத் இலன் நாஸ், மக்களோட தாராள தன்மையோடு, அதாவது மென்மையாக, இரக்க குணத்தோட, அன்பாக, பாசமாக எல்லாம் இன்பிசாத், அப்படி நடந்து கொள்றது. இதுதான் தலைப்பு, பாபு அல் இன்பிசாத் இலன் நாஸ். அதாவது இந்த பரந்த மனசோட பழகிறது, பேசுறது, அதுதான் தலைப்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். قال حدثنا محمد بن سنان قال حدثنا فليح بن سليمان قال حدثنا هلال بن علي عن عطاء بن يسار قال لقيت عبد الله بن عمرو بن العاص فقلت أخبرني عن صفة الرسول صلى الله عليه وسلم في التوراة فقال أجل والله إنه لموصوف في التوراة ببعض صفته في القرآن يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وحرزا للأميين أنت عبدي ورسولي سميتك المتوكل ليس بفض ولا غليظ ولا صخاب في الأسواق ولا يدفع بالسيئة السيئة ولكن يعفو ويغفر ولن يقبضه الله تعالى حتى يقيم به الملة العوجاء ولن يقبضه الله تعالى حتى يقيم به الملة العوجاء بأن يقول لا إله إلا الله ويفتح بها أعينا عميا وآذانا سما وقلوبا غلفا. இந்த செய்தி அத்தாய் இப்னு யஸார் அல் மதனி, அத்தாய் இப்னு யஸார் அல் மதனி, இவர் ஹிஜ்ரி 29ல பிறந்தார். அத்தாய் இப்னு அபி ரபாஹ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய மாணவர். அவர் முக்கியமானவர். அத்தாண்டு பொதுவாக பயன்படுத்தப்படும் அத்தாண்டு, அப்ப பிரிச்சு வரைக்கணும். அத்தாய் இப்னு அபி ரபாஹ் ஹிஜ்ரி 27ல பிறந்தார். அத்தாய் இப்னு யஸார் அல் மதனி அவர் ஹிஜ்ரி 29ல பிறந்தார். அத்தாய் இப்னு யஸார் தாபிஈ, ஒரு தாபிஈ. அவங்க சொல்றாங்க, قال لقيت عبد الله بن عمرو بن العاص, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சந்தித்தேன். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் فقلت, சந்திச்சு சொன்னேன். அதான் சொல்றாரு, فقلت, நான் சொன்னேன், அக்பிர்னி அன் சிஃபத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தௌராத், தௌராத்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற வர்ணனையை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி அத்தா சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அதை பத்தி அறிவு இருந்தது, கொஞ்சம் அதை பத்தி உள்ள தெளிவு இருந்ததுனால அப்படி கேட்கிறாங்க, தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. ஃபகால் அஜல் வல்லாஹி, அஜல்னா என்ன? சரி, நான் சொல்லித்தாரேன் அப்படி சொல்றாங்க. வல்லாஹி, அல்லாஹ்வே சத்தியமாக, இன்னஹு லமௌசூஃபுன் ஃபி தௌராத்தி பிபஅதி சிஃபதிஹி ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல சொல்லப்பட்டது போல அதுல சொல்லப்பட்ட சில விடயங்கள் அப்படி தௌராத்திலும் சொல்லப்பட்டு இருந்தது. வ இன்னஹு லமௌசூஃப், வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள், சொல்லப்பட்டிருக்கிறார்கள். வஸஃப மௌசூஃப், சிஃபா மௌசூஃப், வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஃபி தௌராத்தி, தௌராத்திலே பிபஅதி சிஃபதி ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல சொல்லப்பட்ட வர்ணிக்கப்பட்ட சில வர்ணனைகளை கொண்டு தௌராத்தில் என்ன செய்யப்படுகிறாங்க? வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லி போட்டு இந்த வசனத்தை சொல்றாங்க. என்ன வசனம்? சூரா அல் அஹ்ஸாப் உடைய 45வது வசனம். யா அய்யுஹன் நபி, நபியே, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன், உங்களை நாங்க சாட்சி சொல்லக்கூடியவராக அனுப்பி இருக்கிறோம். வ முபஷ்ஷிரன், முபஷ்ஷிர் சொல்லுங்க, நன்மாராயம் சொல்லக்கூடியவராக. வ நதீரன், நதீரன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் அனுப்பியிருக்கிறோம் என்ற குர்ஆன்ல சொல்லப்பட்ட இதே வசனம் தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போன்று. அப்ப அடுத்து சொல்றாங்க, வஹிர்ஸல் லில் உம்மீயின், நபி ஸல்லல்லாஹு மேல குர்ஆன் வசனத்துக்கு போற அவங்க விளக்கப்படுத்துறாங்க.
உம்மீன்கள் எழுத படிக்க தெரியாதவர்களுடைய பாதுகாவலராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். ஹைர்ஸலில் உம்மீன். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கின்ற அந்த வாசகம் அந்த அபதி வ ரசூலி, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? நீங்க என்னுடைய அடிமை, என்னுடைய தூதர், என்னுடைய தூதர். அந்த அபதி வ ரசூலி. சம்மைதுக அல் முத்தவக்கில், உங்களுக்கு நான் முத்தவக்கில் என்று பெயர் வைத்திருக்கிறேன். முத்தவக்கில்னா தவக்குல், தவக்கல யதவக்கலு, தவக்குல் தவக்குலன் ஃபஹுவ முத்தவக்கிலுன். தவக்கலான தவக்குல் வைத்தான். அப்ப தவக்குல் என்ன? பரம் சாட்டுதல், அல்லாஹ்விடம் முழு காரியங்களையும் ஒப்படைக்கிறது. அப்ப முத்தவக்கில் யாரு? அல்லாஹ்விடம் தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக ஒப்படைக்க கூடியவர். அவ முத்தவக்கில், அல்லாஹ்வே சார்ந்து இருக்கக்கூடியவர். வஅலா அல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கட்டும். ஹைர். அப்ப சம்மைதுகல் முத்தவக்கில் என்பதாக பேர் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான் லைஸ பிஃபத்ன் வலா கலீத், அதாவது ஃபத் கடின சித்தமுடையவராக அவர் இல்லை, அதே மாதிரி முரட்டு சுபாவம் உடையவராகவும் அவர் இல்லை. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. அல்லாஹ் அழகா சொல்றான். ஹைர். அப்ப فبما رحمة من الله لنت لهم, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்க அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி குர்ஆன்ல அந்த வாசகத்தை பயன்படுத்துறான். ஹைர். அடுத்து வலா ஸஹாபின் ஃபில் அஸ்வாக், சந்தைகளில் கூச்சலிடக்கூடியவராக இல்ல. ஸஹாப்னா என்ன? கூச்சலிடுற சத்தம் போடுறது. அஸ்வாக் சூக்குட ஜம் பன்மை. வலா ஸஹாபின் ஃபில் அஸ்வாக், சந்தைகளில் கூச்சலிடக்கூடியவராக சத்தம் போடக்கூடியவராக அவர் இருக்க மாட்டார். வலா யத்ஃபு பிஸ்ஸய்யிஅத்தி அஸ்ஸய்யா, தீமையை தீமையை கொண்டு தடுக்கக்கூடியவராக இருக்க மாட்டார். இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன். மாஷா அல்லாஹ். எல்லாரும் குர்ஆன் வசனம் சொல்லோனே அடுத்து சொல்றீங்களே, எவ்வளவு நடுவுல கேட்டாலும் மாஷா அல்லாஹ், பெரிய ஒரு விஷயம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாரிக் ஃபீக்கும். வலா யத்ஃபு பிஸ்ஸய்யிஅத்தி அஸ்ஸய்யா. அப்ப அல்லாஹ் சொல்றது என்ன? இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன், தீமையை எப்படி தடுக்கணும்? நன்மையை கொண்டு தடுக்கணும். ஒருவன் திட்டுறாருன்னா நம்ம திட்டக்கூடாது, அவருக்கு துஆ செய்யுங்க. அதானே? ஹைர். அது பொறுத்து அல்லாஹ் எப்படி அந்த எப்படி சொல்லப்படி அந்த தௌராத்ல சொல்லப்பட்ட தொடர்ந்து சொல்றாரு. குர்ஆனில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது, அந்த வாசகங்கள் ஒண்ணுன்னா அது நமக்கு சிந்தனைக்கு வந்துடும் சொல்லும் பொழுதே. வலக்கின் யஅஃபு வ யக்ஃபிர், அவர் என்ன செய்வார்? மக்களை மன்னித்து விடுவார். யஅஃபு அஃபா, அஃபு என்றால் மன்னிக்கிறது, குஃப்ரான் ரெண்டும் மன்னிக்கிறது, சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல ரெண்டும் மன்னிக்கிறது அர்த்தம் வரும். யஅஃபு மன்னிப்பார், யக்ஃபிர் மன்னித்து விடுவார். வலை யக்பிதுல்லாஹ், அதாவது சின்ன ஒரு நுணுக்கத்தோட எல்லா விஷயத்தையுமே மன்னித்து, அதாவது மனசுல எதையும் வச்சிருக்க மாட்டார், பொதுவாக மன்னிச்சிருவார். எல்லா விஷயமும் எல்லாம் அதுல உள்ளடங்கும். வலை யக்பிதுல்லாஹு தஆலா ஹத்தா யுகீம பிஹில் மில்லத்தல் அவுஜா, வளைந்து போன இந்த மார்க்கத்தை அவரின் மூலமாக அல்லாஹ் யுகீம அகாம நிலை நிறுத்தும் வரை அல்லாஹ் அவரை கபூல் செய்ய மாட்டான், கைப்பற்ற மாட்டான். அல்லாஹ் இந்த மார்க்கம் வளைந்து போயிருக்கிற இந்த மார்க்கத்தை நேராக்கும் வரை, அவரை கொண்டு அல்லாஹ் நேராக்கும் வரை அவரை அல்லாஹ் கைப்பற்ற மாட்டான். எப்படி அவர்கள் மக்களிடத்துல வந்து அவர் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் சொல்வதன் மூலமாக எப்படி சொல்லுவாங்க? மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு ஆண்டவன் நாயன் யாருமே இல்லை என்று சொல்வார்கள். வயஃப்தஹு, அதன் மூலமாக அவர்கள் வயஃப்தஹு பிஹா, பிஹான்னா அந்த பிஹா அதை கொண்டு, அந்த அதை கொண்டு என்பது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்க்குள்ள வரும். அல்லாஹ்வே சொல்லுவாங்க, அது அங்க வரும். அப்போ வயஃப்தஹு பிஹா, அதை கொண்டு, அந்த கலிமாவை கொண்டு அவர்கள் குருடான கண்களை திறப்பார்கள். அதே மாதிரி வாதான் சும்மா, செவிடான காதுகளை திறப்பார்கள். குலூபன் குல்ஃபா, மூடப்பட்ட இதயங்களை திறப்பார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாம் இருக்கிதான், கண் குருடு இல்ல, காது செவிடு இல்ல. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலகத் ரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன், இதயங்கள் இருக்கிறது, சிந்திக்க மாட்டார்கள். அப்ப இதயம் இருக்கு, சிந்திப்பாங்க தான், ஆனா நல்லதை சிந்திக்க மாட்டார்கள், குர்ஆனை சிந்திக்க மாட்டார்கள். குர்ஆனை சிந்திக்க 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 அவர்களுடைய இதயங்கள் என்ன செய்யும்? பூட்டுக்கள் திறந்து அப்படியே உள்ளம் விரிவாகும். அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்க சிந்திக்க பூட்டப்பட்ட இதயம் திறந்து விரிவடையும். அப்ப எங்க பாருங்க, ஃபயஃப்தஹு வயஃப்தஹு பிஹா, அந்த கலிமாவை கொண்டு
குருடான கண்களை அவர்கள் திறப்பார்கள். அப்ப நல்லதை கேட்க ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய இருள் நீங்கி சரியான கொள்கையில் பயணிப்பார்கள். ஜாகிலியத் அவர்களிடம் நீங்கி தெளிவான கொள்கையில் பயணிப்பார்கள். இதன் மூலமாக ஒரு பெரிய சமூகத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோமா இல்ல? சஹாபாக்கள் ரசூலோட வருகைக்கு முன்னுக்கு இருந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்தது, அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகு அவங்க மரணிக்கும் பொழுது எப்படி மக்களை விட்டுட்டு போனாங்க, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனாங்க என்பதை நாங்க கண்கூடாக படித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-இன்பிசாத் இலன்-நாஸ், மக்களோட மென்மையாக மன்னிக்கக்கூடிய சுபாவத்துல, எவ்வளவு தீமை நடந்தாலும் நன்மையின் மூலமாக தடுக்கக்கூடிய, அதே மாதிரி கடின சுபாவம் இல்லாம முரட்டு சுபாவம் இல்லாம மென்மையானவராக மக்களோடு அன்பாக பழகக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு காட்டுகிறது. அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا عبد الله بن صالح قال حدثني عبد العزيز بن ابي سلمة عن هلال بن ابي هلال عن عطاء بن يسار عن عبد الله بن عمرو بن العاص قال ان هذه الايه التي في القران يا ايها النبي انا ارسلناك شاهدا ومبشرا ونذيرا في التوراة نحوه. அடுத்த ரிவாயத் قال حدثنا அதே செய்தி திரும்ப வருது மேல சொன்ன அதே இதனுடைய முதல் பகுதி. قال حدثنا اسحاق بن العلاء قال حدثنا عمرو بن الحارث قال حدثني عبد الله بن سالم الاشعري المحمد هو ابن الوليد الزبيدي عن ابن جابر وهو يحيى ابن جابر عن عبد الرحمن بن جبير بن نفير حدثه ان اباه حدثه انه سمع معاويه رضي الله عنه يقول سمعت من النبي صلى الله عليه وسلم كلاما نفعني الله به سمعته يقول او قال سمعت رسول صلى الله عليه وسلم يقول انك اذا اتبعت الريبه في الناس افسدتهم فاني لا اتبع الريبه فيهم فافسدهم. இப்ப இந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த செய்தி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய செய்தி. அவங்க சொல்றாங்க சமீஅத்து மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கலாம் ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். இப்ப நிறைய கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு வார்த்தை அவங்களுக்கு அந்த டைம்ல சொல்லும் பொழுது மனசுல தோணுது, ஒரு சம்பவ நிகழ்ச்சி அல்லது மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு பிடிச்ச அல்லது எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததுல என்னை ஈர்த்த எனக்கு பிரயோசனமான கலாமன் நஃபஅனி அல்லாஹு பிஹ், எனக்கு பயனளித்த ஒரு வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல எனக்கு பயனளித்த ஒரு வார்த்தையை நான் இப்ப சொல்றேன். சமீஅத்துஹு யகூல் அவ் قال سمعت رسول صلى الله عليه وسلم يقول, எப்படி சொல்றாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், இன்னக இதா தபஅத الريبة في الناس افسدتهم, அதாவது மக்களுடைய குறைகளை நீங்க தேடி தேடி துருவி ஆராய்ந்தால் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவீர்கள். அதனால ஃபைன்னி முஆவியா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதனால் ஃபைன்னி நிச்சயமாக நான் லா அத்தபி الريبة فيهم فأفسدهم, அதாவது நான் அதனாலதான் எந்த குறைகளை தேடி துருவி பார்க்கிறதில்லை, அப்படி நான் தேடி துருவி பார்த்து அவர்களை குழப்ப மாட்டேன் என்று சொல்றாங்க. அப்படி அவங்க செய்யறதும் இல்லை, நான் குழப்பவும் மாட்டேன்னு சொல்றாங்க. நான் அந்த மக்களோட குறைகளை தேடி துருவி ஆராய்ச்சி செய்து மக்களை ஒருபோதும் குழப்புவதில்லை, குழப்ப மாட்டேன், குழப்பத்தில் ஆழ்த்த மாட்டேன். இந்த செய்தி என்ன சொல்ல வருதுன்னா, மக்கள் உதாரணமாக எப்ப ஒரு மனிதர் நீங்க ஒரு சின்ன ஒரு தவறான எண்ணத்தை உண்டு பண்ணிட்டீங்களோ அவர் செய்யறதெல்லாம் தவறாக தான் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒருத்தவங்க நல்லது செய்யறது நீங்க எண்ணத்தோட பார்த்தா எல்லாம் நல்லதாகவே இருக்கும். நீங்க எப்ப அவர் தவறாக செய்யறாரு அல்லது தவறான ஒரு விஷயம் தான் சொல்லி நீங்களா கற்பனை பண்ணும் பொழுது சைத்தான் உங்களுக்கு அவர் செய்யறதெல்லாம் பிள்ளையாகவே உங்களுக்கு அலங்கரிப்பான். கடைசியில் நீங்க போய் அவர்கிட்ட போய் பேசுவீங்க, அவர் உங்கள்கிட்ட சொல்ல நான் அப்படி செய்யவே இல்லையே, நான் அப்படி நினைக்கவே இல்லையே, கடைசியில் 2 பேர் மத்தியில பிரச்சனை குழப்பம் ஏற்படும். அதனால எல்லாரோடையும் நல்லெண்ணத்தோட பழகுங்கள், நல்ல விசாலமான மனசோட திறந்த மனசோட அன்பாக பாசமாக என்ன செய்யுங்க, பழகுங்க. இப்படி சின்ன சின்ன குறைகள் துருவி ஆராயும் பொழுது அது கடைசியில குழப்பத்தில் தான் முடியும். சில பொழுது குறைகளை கண்டாலும் மறைத்து விடுங்கள். நான் சென்ற வார வகுப்பிலே நான் சொன்னேன் எப்படி சொல்லணும், ஒரு குறையை சுட்டி காட்டுறதுங்கிறதெல்லாம் சொன்னேன். அப்போ பொதுவாகவே எங்களோட பண்பு வரணும், எந்த ஒரு குறையும் தேடி துருவி ஆராயக்கூடாது. அப்படி தேடி துருவி ஆராய ஆரம்பித்தால் கடைசியில் அது பிரச்சனையில் குழப்பத்தில் தான் முடியும். அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபு அத்தபஸ்ஸும், பாபு
தபஸ்ஸும். தபஸ்ஸும்னா என்ன? என்ன சிரிப்பா புன்னகையா? அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒண்ணு இல்லை. அதுக்கு ரெண்டு தலைப்பொடி. அடுத்தது தலைப்பொடி பாபு தபஸ்ஸும். இது அடுத்தது பாபு தஹிக். தபஸ்ஸும்னா புன்னகை, தஹிக்னா சிரிப்பு. இது தபஸ்ஸும். தபஸ்ஸும் அப்படின்னா என்ன? புன்னகைத்தல். இது 111வது தலைப்பு. சரியா? பாருங்க. عن جرير بن عبد الله البجلي رضي الله عنه قال ما رآني رسول صلى الله عليه وسلم منذ أسلمت إلا تبسم في وجهي. خير. இதுல முதலாவது செய்தி பதிவு செய்திருக்கிறாங்க என்றால் ஜரீர் பின் அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தி. என்ன சொல்றாங்க? قال ما رآني رسول الله صلى الله عليه وسلم منذ أسلمت إلا تبسم في وجهي. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நான் இஸ்லாத்தை ஏற்றது முதல், நான் இது அடிக்கடி சொல்ற ஹதீஸ் தான், அடிக்கடி சொல்ற ஹதீஸ் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இஸ்லாத்தை ஏற்றது முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எப்பொழுது பார்த்தாலும் என் முகத்தில் அவர்கள் புன்னகைப்பார்கள். அப்படின்னா என்ன? என்னை பார்த்து புன்னகைப்பார்கள். எப்ப கண்டாலும், இஸ்லாத்தை ஏற்றதில் இருந்து என்னை எப்ப கண்டாலும். மாரஆனி, இன்னொரு ஆயத்து வந்து மா ஹஜபனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா வகத் தபஸ்ஸம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்ல மாட்டார்கள். ஹஜப கடந்து செல்ல மாட்டார்கள், என்னை கடந்து தாண்டி செல்ல மாட்டார்கள், புன்னகைத்தை தவிர. எப்ப கண்டாலும் புன்னகைப்பார்கள். அப்ப தபஸ்ஸுங்கிறது கண்டிப்பா இருக்கணும். எப்பயுமே சிரித்த முகத்தோட இருக்கணும், மலர்ந்த முகத்தோடு. இது ஒரு செய்தி. அப்ப தபஸ்ஸும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் மட்டுமல்ல, அவருடைய முழு செயலும் அப்படியாக இருந்திருக்கிறது. ஜரீர் பின் அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு, நான் இதுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன், இவர் வந்து முக்கியமான ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அது மாதிரி வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி யூசுஃபு ஹாதிஹில் உம்மah. அப்படின்னா என்ன? இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க. யார் சொல்றது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா இந்த உம்மத்துல மிக அழகான மனிதர்கள், அதாவது சஹாபாக்கள்ல ரொம்ப அழகான மனுஷன். அப்ப அதனாலதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு யூசுஃப் ஹாதிஹில் உம்மah. உடலும், அதாவது அவருடைய தோற்றம் அழகா இருந்து அவருடைய உள்ளம் அழகா இருந்தது. ரெண்டே பார்க்கணும். உடல் அமைப்பை சொல்றாங்க, அது மாதிரி ஒரு பண்பாடுகளும் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான். அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க யூசுப் ஹாதிஹில் உம்மah. இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல போறவர் யாருன்னு புது கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அப்ப இதுதான் அது. கேள்விப்பட்டீங்களா இதுக்கு முன்னாடி? கேள்விப்படலையா? இப்னுல் அஸீர் ரஹிமஹுல்லாஹ் உஸ்துல் காபால இந்த செய்தி பதிச்சிருக்காங்க. இப்னுல் அஸீர் உஸ்துல் காபா. அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان بن اسماعيل عن قيس قال سمعت جريرا يقول ما رآني رسول الله صلى الله عليه وسلم منذ أسلمت إلا تبسم في وجهي. وقال رسول الله صلى الله عليه وسلم يدخل من هذا الباب رجل من خير ذي اليمن على وجهه مسحة ملك فدخل جرير. இந்த செய்தி தனியா வந்து இருக்கீங்க, அது மேல உள்ள அந்த அறிவிப்பாளர்ச்சியோட வருது இங்க. சரியா? மேல உள்ள செய்தி இந்த செய்தி ஒன்னா வர மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கால ரசூலுல்லாஹி வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட தான் சேர்த்து வருது. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யதுகுலு மின் ஹாதல் பாபி ரஜுலுன் மின், இந்த வாசலால் ஒரு மனிதர் நுழைவார், மின் கைரி தி யமன், யமன் தேச கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு சிறந்த யமன், அதாவது யமன் தேசத்தினுடைய கோத்திரத்தில் உள்ள ஒரு கோத்திரத்தில் உள்ள சிறந்த ஒரு மனிதர் இந்த வாசலால் நுழைவார். அலா வஜிஹி மஸ்ஹத்து மலக், அவருடைய முகத்தில் மலக்குமார்களுடைய ஒளி தென்படும், அழகு தெரியும், பிரகாசம் தெரியும் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபதஹல ஜரீர், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? நுழைந்தார்கள். அப்ப இந்த இடத்துல மலக்குமார்கள் இப்ப எப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களான்னு கற்பனை பண்றதுக்காக சொல்லல, இது சிறப்புக்காக சொல்லப்பட்டீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதானே,
மஹாதா இல்லா பஷரா, யூசுப் வந்து மனிதர் அல்ல, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், அவர் ஒரு சங்கியான மலக்குன்னு மக்கள் சொன்னாங்க. அப்படின்னு அர்த்தம் மலக்குன்னா என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகா இருப்பாங்க அப்படி இல்லை, அது ஒரு சங்கைப்படுத்துறதுக்கு. அவர் நல்ல குணம் உள்ளவரா? எப்பயும் மலக்குமார்கள் நல்லதை கொண்டுதான் வர்ணிக்கப்படுவார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் மாஷா அல்லாஹ் வயஃபஅலூன மா யஅமரூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்படுவதை அவர்கள் என்ன செய்வாங்க? செய்வார்கள். மாஷா அல்லாஹ். அப்ப எனவே அந்த ஒரு சிறப்பு இந்த இடத்துல என்னன்னா மனாகிபுஸ் ஸஹாபா, ஸஹாபாக்களுடைய சிறப்புகள் பலர் சொல்லப்படுது. முஆவியா ரலியல்லாஹு சிறப்பு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சிறப்பு முன்ன நம்ம பார்த்தோம். அப்ப அதுல இப்ப ஜரீர் இப்னு அப்துல் அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சிறப்பு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான மனிதர், அழகா உடலியல் ரீதியாகவும் உள்ளம் சார்ந்தும் இவர் ஒரு அழகான மனிதர், பண்பாடு நிறைந்த மனிதர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். அவருடைய முகப்பிரகாசம் ஒளிமயமானது. எப்பயும் சிரிச்சா தானே ஒரு அழகா இருக்கும் மனுஷன். அப்ப அதை இதுல கருத்துல கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க எப்போது அப்ப அதனால மலர்ந்த முகம். அப்ப அதனால வந்து அடுத்த சஹாபாக்கள் ஒரு சிறப்பு சொல்லப்படுதுன்னா அதுல அவர் வித்தியாசமாக ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது புரிந்து கொள்ளணுமே தவிர அடுத்த சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க. அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا احمد بن عيسى قال حدثنا عبد الله بن وهب قال اخبرنا عمرو بن الحارث ان ابا النضر حدثه عن سليمان بن عيسى عن عائشه زوج النبي صلى الله عليه وسلم قالت ما رايت الرسول صلى الله عليه وسلم ضاحكا قط حتى ارى منه لهواته انما كان يتبسم صلى الله عليه وسلم. قالت وكان اذا راى غيما او ريحا عرف في وجهه فقالت يا رسول الله إن الناس إذا رأوا الغيم فرحوا رجاء يكون فيه المطر وأراك إذا رأيته عرفت في وجهك الكراهة. فقال يا عائشة ما يؤمنني أن يكون فيه عذاب أذب قوم بالريح وقد رأى قوم العذاب منه فقالوا هذا عارض ممطرنا. خير. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய இந்த உள்நாக்கு தெரியும் அளவுக்கு வெடி சிரிப்பு சிரிக்கக்கூடியவரா நான் பார்த்ததில்லை. வாஹிகன் கத் ஹத்தா அராமிஹு லஹவாத், லஹவாத் திறந்த உள்நாக்கு தெரிகிற அளவுக்கு அவர்களை சத்தம் போட்டு சிரிப்பவராக நான் பார்க்கவில்லை. இன்னமாக்கான எத்தபஸ்ஸம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, புன்னகைப்பார்கள். قالت சொல்றாங்க வகான இதா ரா கைமன் அவ்ரிஹன், அதாவது ஒரு மழை மேகத்தையோ அல்லது புயல் காற்றையோ கண்டால் உரிஃப ஃபி வஜ்ஹி, அவருடைய முகத்துல ஒரு மாற்றம் தெரியும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. வஃபி தரீக், இன்னொரு அறிவிப்புல இதா ரா மகீலா دخل وخرج واقبل وادبر وتغير وجهه فاذا امطرت سري عنه. இன்னொரு அறிவிப்புல வருது, அது இங்க பதிவு செய்யப்படல, இதுல வருது புத்தகத்துல. அப்ப என்ன செய்வாங்க, மழை மேகத்தை கண்டால், மகீலான்னு சொன்னா மழை பெய்யக்கூடிய அந்த மழை மேகத்தை கண்டால் தகல நுழைவார்கள், வெளியே வருவார்கள், போவாங்க, முன்னோக்கி போவாங்க, திரும்பிட்டு வருவாங்க, தகையரோஜி முகம் மாறும். அப்ப என்ன அர்த்தம் என்றால் அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் உங்களோட முகத்துல தெரியும். ஏன் தெரியும்? எது வரைக்கும்னா ஃபைதா அம்தரத் சுர்யான்ஹு, மழை பொழிந்து விட்டால், மழை மேகம் வந்துட்டாலே இப்படி நிலை ஏற்பட்டுரும். மழை பொழிந்து விட்டால் சுர்யான்ஹு, அந்த பதட்டம் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு நீங்கி விடும். ஃபகால, இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னன்னாஸ இதா ரஅவல் கைம ஃபரிஹு, மக்களோட வளமை என்ன, மக்கள் வந்து மேகத்தை பார்த்தா உடனே சந்தோஷப்படுவாங்க. மழை மேகம் வருது, நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, மக்கள் அப்படித்தானே சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன் ரஜா ஏகுலஃபி மதர், அதுல மழை இருக்கிறது, மழை பொழிய போகுது, இப்ப மேகத்தை கண்டா மழை பொழிய போகுது, எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. வாக்க, நான் உங்களை பார்க்கிறேன், இதா ராய்தஹு உரிஃபத் ஃபி வஜ்ஹிகல் கரா, உங்களோட முகத்தை பார்த்தா மழை மேகத்தை கண்ட உடனே மாற்றம் அடைகிறது, ஒரு வகையான பதட்டம் தெரிகிறது, ஒரு வகையான ஒரு பதட்ட நிலை உங்களோட முகத்துல, ஒரு வெறுப்பு தெரியும். வெறுப்புனா கராத்னா இது வெறுக்கிறதல்ல, அதை வெறுக்கிறதல்ல, ஒரு வகையான பதட்டமும் பயமும் தெரிகிறது. அப்ப ஃபகால யா ஆயிஷா, ஆயிஷாவே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஃபகால யா ஆயிஷா, ஆயிஷாவே, மா யுமின்னி அன் யகூன ஃபீ அஸாப், அதாவது இது வேதனையாக இருக்கலாம் என்பதால், அதாவது இதுல வேதனை இருக்கும் என்பதால்
நான் கலக்கம் அடையாமல் இருக்க இயலவில்லை. சில பொழுது அந்த மழை மேகமே நமக்கு அதாபாகிட்டா அப்படி நான் நினைக்கிறதுனால நீ கலக்கம் அடையாம இருக்க இயலவில்லை, கலக்கம் வருது, பயம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒத்திப கவுன் வீரே, ஒரு சமூகம் காற்றாலே அழிக்கப்பட்டார்கள், அதாப செய்யப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். ஒரு கூட்டம் அந்த காத்தை பார்த்துட்டு அந்த கூட்டம் என்ன சொன்னாங்க, மழை மேகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, மழை மேகத்தை பார்த்துட்டு மழை மேகம் காற்று இதழ் பார்த்துட்டு அவங்க அதை பார்த்த உடனே சொன்னாங்க திருநா, இந்த அந்த வரக்கூடிய இந்த மழை மேகம், மழைக்கு முன்னால் ஒரு மழை காற்று மழை மேகம் ஆறுன்னு சொன்னா மேகம், இது வந்து எங்களுக்கு மழை பொழியத்தான் வருதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அது மழை பொழிய வரவில்லை, அது அதாபாக வந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சூரா அல் அஹ்காஃப் 24வது வசனத்தில் சொல்றான். இன்னொரு அறிவிப்புல வமின தரீகில் உக்ரா வமா அத்ரி, நான் அறிய மாட்டேன், லஅல்லஹு கமா قال الله عز وجل, இது சில வேளை அல்லாஹ் சொல்வதை போன்று فلما رأوه عارضا مستقبل أوديتهم قالوا هذا عارض ممطرنا بل هو ما استعجلتم به ريح فيها عذاب أليم. அல்லாஹ் சூரா அல் அஹ்காஃப் அழகா சொல்றான். இது அவங்க வசிக்கிற அந்த பள்ளத்தாக்கு நோக்கி ஒரு மழை மேகம் வந்த பொழுது ஃபலம்மா ரஅவு ஆரிதன், அதை பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னாங்க என்ன, காலு ஹாதா ஆரிது மும்திருனா, இது மழை பெய்யத்தான் வருதுன்னு சொல்லி மழை மேகம் தான் வருதுன்னு சொன்னாங்க. இது அதல்ல, பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி, நீங்க எதை அவசரமா எதிர்பார்த்தீங்களோ, அவசரப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்களோ அது ரீஹுன் காற்று ஃபீஹி அதாபுன் அலீம், அதில் ஒரு அதாப் இருக்கிறது என்பதாக இந்த வசனம் முழுமையாக இருக்குது, இங்க சுருக்கமா போடப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன, நான் பாக்குறதெல்லாம் இந்த கண்ணோட தான். இது நம்ம வந்து மழை வேகம் வருது, மழை பொழிய போது நமக்கு 100க்கு 100 எப்படி தெரியும், சில போது இதுவே ஒரு அதாபாக இருந்துட்டால், ஒமா கான அல்லாஹு லியஅதிபஹும் வஅன்த ஃபீஹிம், நீங்க இருக்கும் பொழுது இந்த சமூகத்தை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஆனா அப்படின்னு நீங்க எப்படி பயந்தாங்க, ஏன் பயந்தாங்க, இந்த உம்மத்துக்கு அது புரியணும். வேஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பயந்தாங்க, ரைட், இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு யோசிக்கிறது அல்ல. சில விடயங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உம்மத்துக்கு உணர்த்துறது. இது ஹஸப அம்ருன் ஃபஸஅல் ஸலாம், ஏதாவது கஷ்டம் கலக்கம் பிரச்சனை வந்தா தொழுகைக்கு ஓடிடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மக்களுக்கு ஈமானிய பார்வை பார்க்க சொன்னாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல இருந்து உங்களோட ஈமான கூட்டிக் கொள்ளுங்க என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல வராங்க. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தாங்க. ஹைர், அப்ப இந்த செய்தி என்ன சொல்ல வருது, இதுல முழுமையாக இந்த செய்தி முன்னாடி உள்ளது இன்னமாக்கான யதபஸ்ஸம், இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இங்க கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புன்னகை என்பது அதிகமாக புன்னகைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆனா அதிகமாக அவர்கள் சிரிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று சொல்றதுக்காக வேண்டி அப்ப தபஸ்ஸும் என்ற தலைப்புகள் தான் இந்த செய்தி வந்திருக்குது. அப்ப அந்த செய்தி முழுமையாக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு பயம் இல்லாம அப்படி வாழ இல்லை. இந்த செய்திக்குள்ளே இமாம் புகாரி ஒரு செய்தி எங்களுக்கு சொல்றாங்க, புன்னகைக்கணும், ஆனா வாழ்க்கையே அப்படி சிரிச்சுக்கிட்டு சும்மா கேலியா நகைச்சுவையாகவே எடுத்துட்டு போயிடக்கூடாது. சீரியஸ் தன்மை, அந்த தன்மை இல்லாம ஒரு விஷயத்த சீரியஸா யோசிக்காம சும்மா எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துட்டு போயிட வேணாம், நீங்க எதுலையுமே கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த செய்தியினுடைய அடுத்த பகுதி எங்களுக்கு சொல்லி தருகிறது. அடுத்த செய்தியை பாருங்க, பாப் அத்-தஹிக் அப்படின்னா என்ன, ரைட், தஹிக்னா என்ன, சிரிப்பு. இமாம் புகாரி 112 தலைப்பு எப்படி போடுகிறாங்க, சிரிப்புனா போடுகிறாங்க. قال حدثنا سليمان بن داود أبو الربيع قال حدثنا إسماعيل بن زكريا قال حدثنا أبو رجاء عن برد عن مكحول عن واثلة بن الأسقع عن أبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم أقل الضحك فإن كثرة الضحك تميت القلب. خير, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அகில்ல, அதாவது அத்-தஹிக், அகில்ல அத்-தஹிக்னா சிரிப்பை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், சிரிக்க கூடாது இல்ல, சிலவங்க சொல்லுவாங்க சிரிக்கிறது கூடாது அப்படின்னு, சிரிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன கஸரத் அத்-தஹிக், அதிகமாக சிரிப்பது வந்து துமீத்துல் கல்ப, அது வந்து என்ன செய்யும், அதிகமாக சிரிப்பது என்பது உள்ளத்தை மரணிக்க செய்து விடும். அடுத்த ரிவாயத்தை பாருங்க, அதுல லாத்து ஒரு மேலதிகமாக ஒரு செய்தி வருது. قال حدثنا محمد بن بشار
قال حدثنا أبو بكر الحنفي قال حدثنا عبد الحميد بن جعفر عن إبراهيم بن عبد الله عن أبي هريرة عن النبي صلى الله عليه وسلم قال لا تكثروا الضحك فإن كثرة الضحك تميت القلب. அப்ப அதுல வந்து இந்த வஃபி ரிவாயத்தில் லா துக்ஸிருன்னு வருதானே, அதாவது ஒரு இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, நீங்க சிரிப்பை அதிகமாக்க வேண்டாம், அதிகமா சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம், அதிகமாக சிரிக்கவே வேண்டாம். ஏன் அதிகமாக சிரிப்பதனூடாக உள்ளங்கள் மரணித்து விடும். அதிகமாக சிரிப்பது என்பது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். அப்ப நம்ம அடிக்கடி பேசுறதுதான் என்ன, அந்த உள்ளம் மரணிச்சு போறதுன்னு சொல்லி, உள்ளம் மரணிக்கிறது என்பது எப்படி நல்ல விஷயங்கள் அதுல வராது, பாவம் செய்யறதுல பயம் வராது, பாவத்தை அதிகமா செய்வாங்க, நல்ல உபதேசங்களுக்கு இடமே இருக்காது, அதை கேட்கவே மாட்டாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் அதனுடைய பாதிப்பாக வரும். உள்ள மரணிச்சு விட்டால் அதுல நன்மைகளுக்கு இடம் இருக்காது. அப்ப அதிகமா சிரிக்கிறது என்றால் என்ன, அதிகமா சிரிக்கிறதுன்னு சொன்னா மார்க்க விஷயத்துல எந்த ஒரு விஷயத்துக்கு நகைச்சுவை, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை நகைச்சுவையா பார்க்க ஜோக்காக்கே சில சகோதரர் நம்ம பார்ப்போம், இல்ல மாஷா அல்லாஹ் எதை எடுத்துக்கலாம் அது நம்ம நாளை பார்த்துக்கலாம், அது புறம் பார்த்துக்கலாம், அது என்னப்பா நீங்க தான் செய்றீங்க, அப்படி எல்லா விஷயத்தையுமே நகைச்சுவையா எடுக்கிறது. அப்ப பொதுவாகவே சிரிப்பு கூடாது, அதிகமா சிரிக்க கூடாது, எப்பயுமே சிரிச்சுக்கிட்டீங்கிறது தான் சொல்லப்படுது. இடைக்கிடைக்கு சிரிக்கிறது தப்பு கிடையாது, அதனால ரசூலுல்லாஹி நீங்க சிரிக்காதீங்கன்னு சொல்ல வரையில, குறைத்துக் கொள்ளுங்கள். அப்ப குறைத்துக் கொள்ளுங்கள் சொன்ன என்ன அர்த்தம், மனிதனுடைய சிந்தனைகள் எப்பயுமே அவரோட மறுமையாக இருந்தால் அல்லாஹ் திருப்திப்படுத்தணும், பாவத்தை குறைக்கணும், அப்படி இருந்தா இடையிடையே புன்னகை, இடையிடையே சிரிப்பு வரும். மனிதன் ஒரு சமநிலை தன்மையோட வாழணும். அதாவது சிரிப்பே வாழ்க்கையாகிட்டா அந்த மனிதனுடைய வாழ்க்கை சீரானதாக இருக்காது. அதே மாதிரி வந்து கவலையே அழுகிய வாழ்க்கையாகிவிட்டாலும் சீராகாது. அப்ப சிரிக்கவும் வேண்டும், அழவும் வேண்டும், ரெண்டும் இருக்கணும். அதுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நம்ம அதாவது நீங்க அதிகமாக சிரிப்பை எடுத்துக்கொள்ளுங்க, அதிகமாக அழுகை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லல, ரெண்டையும். அதாவது இப்ப உதாரணமா ஒரு மனிதன் அதிகமா கவலைப்பட்டு உலக விஷயத்துல அழுகிறது கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு அழுகிறான்னா அந்த அழுகையில பறக்கத்து இருக்குது. அதே மாதிரி சிரிக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கும்படியா சில வார்த்தைகள் சொன்னாங்க, நகைச்சுவையாக நடந்திருக்கிறாங்க, அதெல்லாம் பின்னுக்கு வருது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, நீங்க உங்களோட வாழ்க்கையில பெரும்பாலான பகுதி இப்ப 50-50 ஓகே, 60 சிரிப்புண்டா அது கூடியிருது. அப்ப அதனால அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அடுத்த அறிவிப்பு. قال حدثنا موسى قال حدثنا الربيع بن مسلم قال حدثنا محمد بن زياد عن ابي هريره قال خرج النبي صلى الله عليه وسلم على رهط من اصحابه يضحكون ويتحدثون فقال والذي نفسي بيده لو تعلمون ما اعلم لضحكتم قليلا لو تعلمون ما اعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا ثم انصرف وابكى القوم واوحى الله عز وجل اليه يا محمد لم تقنت عبادي فرجع النبي صلى الله عليه وسلم فقال ابشروا وسددوا وقاربوا. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஹ்தி மின் அஸ்ஹாபி, ஒரு சிறிய குழு, ரஹ்துனா சிறிய ஒரு குழுவை கடந்து சென்றார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் ஒரு சிறிய குழு, யதஹகுன் வ யதஹதஸூன், சிரிச்சாங்க, பேசினாங்க, சிரிச்சு கொண்டு பேசிக்கொண்டே இருந்தாங்க. இப்ப பள்ளிக்குள்ளேயும் சிரிச்சதாக எல்லாம் செய்தி வருது புகாரில, வளைச்சானே ரசூலுல்லாஹி முன்னால திக்ர்ல இருந்தாங்க, சுபூத்துல நாங்க பின்னால இருந்து சிரிச்சு ஜாலியா காத்துடைய கதையை பேசிட்டு இருந்தோம்லாம் ரிவாயத்தில் வருது. அப்ப சிரிப்பு என்ற அடிப்படையில் தடுக்கப்பட்டதில்லை. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் மறுமையின் பக்கம் கவனத்தை திருப்புவாங்க, அதுதான் அவங்களோட ஒரு தர்பியத், புரியுதானே? ரைட். அப்ப அவங்க யதஹகுன சிரித்துக் கொண்டிருந்தார்கள், வயதஹதஸூன பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால், லதஹிக்கும் கலீலா, கொஞ்சம் சிரிப்பீர்கள், சிரிக்க மாட்டீர்கள் சொல்லல, கொஞ்சம் சிரிப்பீர்கள், வலபகீதும் கதீரா, அதிகமாக அழுவீர்கள். சும்ம சரஃப சொல்லி போட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அந்த வார்த்தை சஹாபாக்கள் அப்படி அழ வச்சு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. வாபுக்கல் கௌம வஹா அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல இலை, அல்லாஹ் வஹியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கிறான், யா முஹம்மதே லிம துகன்னித் இபாதி, என்னுடைய அடியார்களையே நீங்க நம்பிக்கை இழக்க செய்கிறீர்கள். பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சிரிப்பை குறைச்சிட்டா, ஏன்னா நான் அறிஞ்சதெல்லாம் அறிஞ்சா நீங்க சிரிப்பை கொஞ்சமா சிரிப்பீங்க, கூட என்ன அழுவீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் சஹாபாக்கள் அழுதுட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் ஈமான பாருங்க, சொன்ன ஒரு வார்த்தை அழுது வந்துருச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இறக்க முடியும் தானே அன்பாடு. அப்ப இவன் சொன்னானி செய்வாதி, என் அடியார்கள் நீங்க ஏன் நம்பிக்கை வைக்க செய்கிறீர்கள் அப்படி சொல்லி
கஷ்டப்படுத்துற மாதிரி ஆகிருச்சு, அவங்க அழுதுட்டாங்கிறது அல்லாஹ் அதை பார்த்து அந்த அடியார்கள் அழுகையை பார்த்த உடனே அல்லாஹ் இந்த வகையை சொல்றான். ஃபரஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிட்டு வந்தாங்க. அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ஃபகால அபஷிரு, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், கொஞ்சம் அமல் செஞ்சால் நீங்க சொர்க்கம் போவீங்க என்பதை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனாலும் வசத்திது, அல்லாஹ்வின் பக்கம் நடுநிலையாக பயணியுங்கள், இபாதத்துல நடுநிலையாக பயணியுங்கள், நல்லமல்களின் பக்கம் செல்லுங்கள். சத்திது பல அர்த்தங்கள் இருக்குது. நடுநிலையாக செல்லுங்கள் என்ன, மார்க்கம் என்பது நடுநிலையாக உள்ளதுதான். அப்ப அதுல இருக்கக்கூடிய அமல்களை நீங்க என்ன செய்யுங்க, அதுல இப்படி சிறப்பானதை தேடி செய்யுங்க. அது உங்களுக்கு முடியவில்லை என்றால் வகாரிபு, நல்ல முழுமையானதை பக்கம் நெருங்கி செல்லுங்கள். அல்லாஹ் பக்கம் அவருடைய அழகான அமல்களை கொண்டு நடுநிலையாக செய்யுங்க, அதிகமாக செய்யுங்க, நல்லதை செய்யுங்க. அதன் மூலமாக நீங்க முழுமையாக அல்லாஹ்விடம் செல்லாவிட்டாலும், முழுமையான அமல்களை செய்யாவிட்டாலும் நீங்க வகாரிபு என்ன செய்யுங்க, அதன் பக்கம் நெருங்குங்க. முழுமையின் பக்கம், அதிகமான அமல்களின் பக்கம், நல்ல அமல்களின் பக்கம், முழுமையின் பக்கம் நீங்கள் நெருங்குங்கள். அப்படி நெருங்குவதன் மூலமாக அல்லாஹை நீங்க நெருங்கி செல்வீர்கள், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப என்ன சொல்ல வராங்க, நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தருவான். அதே மாதிரி நீங்க நடுநிலையாக அல்லாஹ்வை நோக்கி செல்லுங்க, நல்லதின் பக்கம் விரைந்து செல்லுங்க, நல்ல அமல்கள் அதிகமா செய்யுங்க. அது முடியாவிட்டால், முழுமையாக செய்ய முடியாவிட்டாலும் உங்களால் முடியுமானதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குங்கள். அப்ப என் நம்பிக்கை இழந்துடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன இது, நம்ம என்ன செஞ்சாலுமே அல்லாஹ் தண்டிச்சிருவானோன்ற நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நம்ம ஈமான் கொண்டு விட்டோம், ஆனாலும் பாவம் நம்ம செய்யறோமே அப்படின்னு நீங்க உங்களை வருத்தி கொண்டு அமல்களின் தூரமாகி விடாதீர்கள் என்பதுதான் இந்த செய்தி சொல்ல வருது. எனவே சஹாபாக்கள் சிரித்திருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சதாகவும் செய்திகள் வருது. முன்னாடி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் மாதிரி வேற பல அழைப்புகளும் வருகிறது. அப்ப தபஸ்ஸும் சில இடங்கள்ல வித்தியாசப்படும், சில இடங்கள்ல பொதுவாக எவ்வாறு ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها எங்க வருது, லாஹிக்னு வருது, லாஹிக்லின் லாஹிக், ஃபதபஸ்ஸம ரெண்டு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, ஃபதபஸ்ஸம புன்னகைத்து, லாஹிகன் சிரித்தவராக. அப்ப ஒரு தப்பு கிடையாது, குர்ஆன்ல வருது. அது மாதிரி இந்த இடங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவில்லை, குறைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது மறுமையினுடைய அந்த சிந்தனை அதை எடுக்கும்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். 113வது தலைப்பு, பாபுன் இதா அக்பல ஜமீஅன் வ இதா அதுபர ஜமீஅன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலை போட்டிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை முன்னோக்கினால் முழுமையாக முன்னோக்குவார்கள், பின்னோக்கி சென்றால் முழுமையாக பின்னோக்கி செல்வார்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன, விஷயம் இருந்தா முன்னோக்கி முழுமையா பேசுவாங்க, முடிஞ்சு அப்படி திரும்பி போயிடுவாங்க. அரைக்குறையா இருந்துட்டு உங்களை இருந்துட்டு சொல்லுங்க போன பாத்துக்கிட்டு அரை சொல்லுங்க அப்படியா அப்படி இல்ல. ஒரு மனிதனோட பேசும்போது முழுமையாக அவரோட முகத்தை பார்த்து அவர் பேசுறதை முடிச்சுக்க போறோம், நீங்க போயிருங்க. அவரோட இருந்துகிட்டு அவர் சொல்றதையும் கேட்கறது இல்ல. சில இது வந்து நமக்கு பழகி போயிடுச்சு. இது வந்து என்னன்னா ஒரு ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, நம்மளுக்கு எல்லாத்தையுமே உள்ள குறைபாடுதான். புரியுதா? நம்மளை தேடி ஒரு ஆள் வந்து இருப்பார், நம்ம அவருக்கு டைம் கொடுத்திருப்போம், அந்த 10-20 நிமிஷத்துக்குள்ள வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நம்மளோட தேவை அடுத்த தேவையை என்ன செய்யும், அடுத்ததை பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு அப்படி இருக்கிறது கூடாது. இப்ப இந்த செய்தி கீழே பாருங்க, ஒரு قال حدثنا بشر بن محمد قال اخبرنا عبد الله قال اخبرنا اسامه بن زيد قال اخبرني موسى بن مسلم مولى ابنه قارض عن ابي هريره رضي الله عنه انه ربما حدث عن النبي صلى الله عليه وسلم فيقول حدثنيه اهدب الشفرين ابيض الكشهين اذا اقبل جميعا واذا ادبر جميعا لم تر عين مثله ولن ترى. மூசா இப்னு முஸ்லிம் மௌலா இப்னு திகாரித் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அன்னஹு ருபமா ஹதஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரிவாயத் செய்யும் பொழுது சில நேரங்கள்ல சில வேளைகள்ல எப்படி ரிவாயத் செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யும் பொழுது, ஹதீஸ்ல அறிவிக்கும் பொழுது சில வேளை இப்படி ரிவாயத் செய்வாங்க என்பதாக யார் சொல்றாங்க, மூசா இப்னு முஸ்லிம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு அறிவிக்கும் பொழுது ஃபயகூல் ஹத்தஸனி, எனக்கு அறிவித்தார், அஹ்தபு அஷ்ஷுஃப்ரைன், மெல்லிய நீண்ட புருவமுடையவர் எனக்கு அறிவித்தார். அதாவது ஃபயகூல் ஹத்தஸனி அஹ்தபு அஷ்ஷுஃப்ரைன், மெல்லிய நீண்ட புருவமுடையவர் எனக்கு அறிவித்தார். யாரை பத்தி வருது, அபியதுல் கஷ்ஹைன், அபியதுல் கஷ்ஹைன். கஷ்ஹைன் என்று சொன்னால்
இந்த இடுப்பு பகுதி இங்கால உள்ள இடுப்பு பகுதி, இடுப்புக்கு மேற்பட்ட விழா எலும்பு, அதுக்கு நடுப்பட்ட பகுதி இடுப்பு பகுதி. இந்த இது ஏன் சொல்லப்படுது? அவங்களுடைய வயிறு வெள்ளையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனி வெள்ளையாக இருக்கும் என்பதை இந்த வார்த்தை கூட சொல்ல வராங்க. அபியல் கஷைனா வெண்ணிற விழாக்கள் அல்லது வெண்ணிற இடுப்பு பகுதி, ரெண்டு பகுதி வெண்ணிறமாக இருக்கக்கூடிய அவர் எனக்கு அறிவிப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வர்ணனைகள் வந்திருக்குது. அபூ இஸ்ஹாக் திர்மிதி ஷமாயில் எழுதியிருக்கிறாங்க, நிறைய அறிஞர்கள் அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அவர் எங்களுக்கு அறிவித்தார். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வர்ணனையை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரு அப்படியே நீண்டதா இருக்கும், மெல்லிசா இருக்கும். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அறிவிப்பாங்க. இப்ப இந்த செய்தி சொல்லி போட்டு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அக்பல அக்பல ஜமீஅன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை முன்னோக்கினால் முழுமையாக முன்னோக்குவார்கள். ஒரு ஆள் பேசும்போது அப்படியே நேரா இருந்து பேசுவாங்க. அரைவாசி இருந்தது இங்கே ஒரு ஆள் பார்த்து இங்கே அப்படி இல்லை. ஒரு ஆளை பேசும்போது முழுமையாக முன்னோக்கி பேசுவார்கள். அதுபர ஜமியான் போறண்டா பின்னோக்கி போறா அப்படி முழுமையாக பின்னோக்கி போயிடும். அரைமுறையா இருந்து பேச மாட்டார்கள். லம் தர ஐனுன் மிஸ்லஹு, அவரை போன்றவரை எந்த கண்ணும் காணவில்லை. வலன் தராஹு, காணப்போவதும் இல்லை. எப்படி அழகான வார்த்தை! லம் தர ஐனுன் மிஸ்லஹுண்டா கண்டதில்லை. பழைய அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அவங்க வரைக்கும் யாரும் கண்டதில்லை. இதுக்கு பிறகு லன் வந்தா பின்னால உள்ளது, காணப்போவதும் இல்லை. லம் வந்தா மாதி, அதாவது இறந்த காலத்தை குறிச்சு வரும். லன் வந்தா பின்னால உள்ளது, முஸ்தக்பிலை குறிச்சு வரும். வலன் தரா அப்ப லன் தர ஐனுன் மிஸ்லஹு வலன் தரா, காணப்போவதும் இல்லை. அப்ப இதுல நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு அதப் ஒழுங்கு, ஒருவரை பார்த்தா நேரடியாக பார்த்து பேசுவார்கள், நேரடியாகவே என்ன செய்வாங்க? பேசி உரையாடுவார்கள். 114வது தலைப்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், பாபு அல் முஸ்தஷார் முஅ்தமன். ஒருவர்கிட்ட நம்ம மஷூரா கேட்கிறோம், அபிப்பிராயம் ஒன்று கேட்கிறோம், நம்மளோட தேவையில்லை, நம்மளோட பிரச்சனை இல்லை, நம்மளோட ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு மஷூரா கேட்டால் அந்த மஷூரா கேட்கப்படுபவர் நம்பிக்கைக்குரியவராக நடக்க வேண்டும். நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்பகத்தன்மை வெளிப்படுத்த வேண்டும், நம்பிக்கை துரோகம் செய்து விடக்கூடாது என்ற தலைப்பை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிறார்கள். இதுல அடுத்த தலைப்பு ஆரம்பமாகுது. பாருங்க, அப்ப இந்த செய்தியில ஒரு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நீண்ட செய்தி சொல்றாங்க. قال حدثنا آدم قال حدثنا شيبان ابن معاويه قال حدثنا عبد الملك بن عمير عن ابي سلمة بن عبد الرحمن عن ابي هريره قال النبي صلى الله عليه وسلم لابي الهيثم هل لك خادم. இது நான் வாசிச்சு சொல்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க ஒரு நீண்ட செய்தி. قال النبي صلى الله عليه وسلم, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முக்கியமான சஹாபி அபுல் ஹைஸம் மாலிக் இப்னு தைஹான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி அபூ ஹைஸம் ஏதோ ஒரு அபூ ஹைஸம் போற மாதிரி அபுல் ஹைஸம் வந்து இந்த சஹாபியோட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இருக்கு. அதோட பேர் அபுல் ஹைஸம். அபுல்னு வந்து நான் பேர் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அவருக்கு. அபுல் ஹைஸம் இவர பேர் மாலிக் இப்னு தைஹான். இவர் யாருன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பசியால வந்த நேரம் ஒரு சஹாபியோட வீட்டுல போய் சாப்பிட போனாதானே, இந்த சஹாபி தான். இவருக்கு பெரிய அந்த ஈச்சமர தோப்பு இருந்தது, நிறைய ஆடுகள் இருந்தது. அபூ தைஹான் அதாவது அபுல் ஹைஸம் மாலிக் இப்னு தைஹான் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய சிறப்பு இருக்குது, ஹதீஸ் வருவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அபூதாவுதுல வந்து இந்த செய்தி அப்படியே வருது, அந்த இதோட தான் வருது. மேல அவங்க சாப்பிட போறாங்க, அதுக்கு பிறகு அவங்க சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு இந்த செய்தி வருது. இதை புகாரி தனியா ஒரு செய்தியாக இங்க கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த செய்தி அங்க முழுமையா வருது. பாருங்க, قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபில் ஹைஸம் ஹல் லக காதிம், உங்களுக்கு காதிம் பணிவிடையாளர், அதாவது பணிவிடை செய்யக்கூடியவர் இருக்கிறாரா? காலலா, இல்லைன்னு சொன்னாங்க. قال فاذا اتانا سبي فاتنا, எங்களிடத்தில் அடிமைகள் வருகின்ற பொழுது நீங்க வந்து எங்கிட்ட வந்து வந்தால் பாத்தீங்கன்னா எங்களிடம் வாங்க, வந்தா நாங்க உங்களுக்கு அடிமை தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபௌத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராசை லைஸ மஹ்மா தாரிஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 அடிமைகள் கொண்டு வரப்பட்டார்கள், மூன்றாவது இல்லை. அப்படின்னா 2 பேர் தான் கொண்டு வரப்பட்டாங்க, 2 பேர் கொண்டு வரப்பட்டார்கள். ஃபஅஜாபு அபுல் ஹைஸம்,
இது அபூ ஹைத்தம் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டது. அவங்க வந்தாங்க. கார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஃப்தர் மின்ஹும், அந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க தானே, ஒரு ஆளை தெரிவு செஞ்சு எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. கால யா ரசூலல்லாஹ் இஃப்தர் லி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இஃப்தர் லி, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, தெரிவு செய்து எடுத்து தாங்க. ஃபகார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முஸ்தஷார முத்தமன், ஒரு மஷூரா கேட்கப்படுபவர், இதை செஞ்சுதாங்கன்னு ஒரு ஆலோசனை சொல்லப்படுவர் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி போட்டு ஹுத் ஹாதா, இவர் எடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நீங்க ஒப்படைக்கிறீங்க, அப்ப நான் நம்பிக்கையா செயல்படணும்னு சொல்லி போட்டு ஹுத் ஹாதா, இவர் எடுங்க, இதை செய்வா அதை செய்வா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்கும்பொழுது நம்ம யோசிச்சு பார்த்து நம்பத்தன்மையாக அவருக்கு இது பொருத்தமோ அதைத்தான் சொல்லணும். விளைஞ்சா அவருக்கு மோசமாக அவருக்கு நடந்தணும் அல்லது அவருக்கு ஏதாவது பிள்ளையா நடக்கணும்ன்ற இடத்துல சொல்லக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத் ஹாதா, இதை எடுங்க, அதுக்கு காரணத்தையும் சொன்னாங்க. இவர் எடுங்கன்னு சொல்லி போட்டு நான் அவரை பார்த்தேன், அவர் தொழக்கூடியவர், அவர் தொழக்கூடியவராக நான் பார்த்தேன் சொன்னாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸ்தௌசி பி கைரா, அவருக்கு நீங்க அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை செஞ்சாங்க. ஃபகாலத் இம்ராத்துஹு, மனைவி, அவங்களும் ஒரு சாலிஹான ஒரு பெண்மணி, அபூ ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி, அவங்க சொன்னாங்க, ஃபகாலத் இம்ராத்துஹு மா அன்த பிபாலிகின் மா قال فيه நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா அன் துஅதிகஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தொடக்கூடியவராக கண்டிருக்கிறார்கள், அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க தானே. இந்த வசியத்தை நீங்க நிறைவேற்றுவதாக இருந்து அவர் உரிமை விட்டாலே அன்றி உங்களால் நிறைவேற்ற முடியாது. நல்ல முறையில் நடந்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம முன்ன பின்ன நடந்து ரசூலோட வசியத்துக்கு மாற்றம் செஞ்சுட்டால், எனவே அப்படி நீங்க இவரோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை நீங்க பின்பற்றணுமாக இருந்தா இவரை நீங்க உரிமை விட்டால் தான் உண்டு அப்படின்னு மனைவி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, வந்தா வரட்டு, ஏதாவது நம்மளுக்கு வேலை இருக்குது, குப்பாடுறதுக்கு அங்கறதுக்கு ஏதாவது ஒண்ணு போட்டு விடுவோம்னு யோசிக்க இல்லை. அவங்க ரசூலோட வசியத்தை அந்த வெயிட்ட பார்த்தாங்க. நாளைக்கு மறுமையில் இவர் வந்து அல்லாஹ் இடத்துல எங்களை குற்றவாளி ஆக்கிடுவார், அல்லாஹ் இடத்துல வந்து வாதாட்ட நாங்க என்ன செய்யறது, அதை பயந்தாங்க. அப்படி மனைவி சொன்ன உடனே நீ உனக்கு புத்தி போதாது அப்படி நம்ம என்ன செய்வோம், இவ்வளவு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கீங்க, இதை வச்சுக்கிட்டு உனக்கு புழைக்க தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனா அவர் உடனே சொன்னார், என்ன சொன்னாரு, கால பகவாதி, அவர் உரிமை விடப்பட்டவர், உடனே சொல்லிட்டார். அப்ப பாருங்க, மனைவியுடைய மசூராவை எடுக்க கூடாதுவாங்க, மனைவியுடைய மசூரா கண்ணை மூடிட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா சஹாபாக்கள் அந்த பெண்மணிகள் அப்படிதான் இருந்தாங்க, சஹாபிய பெண்மணிகள், அவங்கள பத்தி நம்ம படிக்கணும். மலைச்சான அதாவது ஒரு செய்தி சொல்லுவாங்க, பெண்களோடு மசூரா செய்யுங்கள், ஷாவிருகுன்ன ஹாலிஃபுகுன்ன, மசூரா செய்யுங்கள், அவங்க சொல்றதுக்கு எது சொல்றாங்களோ அதுக்கு மாற்றமா செயல்படுங்கன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் பயான்ல எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு செய்தி வருது, ஆனா அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களை மனைவிமார் அபிப்பிராயம் எடுத்திருக்கிறாங்க. மனைவி இப்படி சொன்னோடனே பகவாத்தி அதே சபையில சொல்லிட்டாங்க, அவர் உரிமை விடப்பட்டவர். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லம் யபஅத் நபியன் வலா கலீஃபா, அல்லாஹ் வந்து எந்த ஒரு நபியையும் எந்த ஒரு பிரதிநிதியையும் அனுப்புவதில்லை, இல்லா வலகு பித்வானதான், அந்த நபிக்கு அந்த கலீஃபாவுக்கு 2 அந்தரங்க நண்பர் இருந்தே அன்றி. அப்ப 2 அந்தரங்க நண்பர்கள் இருப்பார்கள். ஒன்று பித்வானா தஅமுரு பில் மஅரூஃப் வ தன்ஹா அனில் முன்கர், ஒன்று நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்ல பித்வானா, நல்ல நண்பர், நல்ல அந்தரங்க நண்பர். இன்னும் ஒன்று பித்வானத்துல்லா தஅலு ஹபாலா, அதாவது இன்னும் ஒரு அந்தரங்க நண்பர் எப்படின்னா குழப்பம் ஏற்படுத்துவதில் குறைவு செய்ய மாட்டார். குழப்பம் ஏற்படுத்தல குறைவு செய்ய மாட்டார்னா குழப்பத்தை உண்டாகிட்டே இருப்பார் பக்கத்துல இருந்து. அழகா சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி சொன்னாங்க, யார் கெட்ட அந்தரங்க தோழரை விட்டு பாதுகாக்கப்படுகிறாரோ அவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஏன் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, இமாம் புகாரி ஏன் பதிவு செய்திருக்கிறார்கள்? இன்னல் முஸ்தஷார முஅ்தமன், மசூரா ஒரு வருடத்தில் மசூரா கேட்கப்படுதுன்னா அவர் நம்பிக்கைக்குரியவராக செயல்பட வேண்டும். அப்ப அடுத்தது இந்த மனைவி எப்படிப்பட்டவங்க, அவங்களும் நல்ல வழிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கிறாங்க. அந்த நல்லதை எடுத்துக்கொள்ற பக்குவனில் அந்த கணவனும் இருக்கிறார் என்பது இந்த குடும்பத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்பதையும் இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 115வது தலைப்பு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். பாபு அல் மஷூரா, பாபு அல் மஷூரா, கலந்தாலோசனை செய்தல், கலந்தாலோசனை செய்தல். இது 194வது செய்தி. அந்த அம்ர் இப்னு தீனார், இது அம்ர் இப்னு தீனார் ஒரு தாபிஈ, ஒரு தாபிஈ. அவங்க சொன்னாங்க, قال قرأ ابن عباس ரலியல்லாஹு அன்ஹு வந்து
வஷாவிரும் ஃபில் அம்ருன்னு குர்ஆன்ல வருது. வஷாவிரும் ஃபில் அம்ருன்னு தான் குர்ஆன்ல வருது. சூரா ஆலி இம்ரானுடைய 159வது வசனம். அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஓதிட்டு விளக்கம் கொடுப்பாங்க எப்படின்னா வஷாவிரும் ஃபி பஅதில் அம்ர், வஷாவிரும் ஃபில் அம்ர், அவர்களுடைய காரியங்களில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான் வஷாவிருஹும், சஹாபாக்களோடு நீங்க மஷூரா செய்யுங்க ஃபில் அம்ர், உங்களோட காரியங்களில். அப்ப எல்லா காரியங்களும் அல்ல, சில காரியங்களில் என்று இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப என்ன குர்ஆன் வசனம் சொல்லுது? அவர்களோடு மஷூரா செய்யுங்க. பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியம் இருக்கு, ஒன்று தெளிவானது, அதுல யாரையும் மஷூரா செய்ய தேவையில்லை, அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல இருக்கிற நடக்குது. பொதுவான உலக விவகாரங்கள் அந்த மாதிரி வரும்பொழுது என்ன செய்யும்? மஷூரா செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி சொல்லுது. அடுத்து பாருங்க, இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர் செய்ய قال حدثنا صدقه قال اخبرنا ابن عيينة سفيان بن عيينة عن عمر بن حبيب عن عمرو بن دينار قال قرأ ابن عباس وشاورهم في الامر என்பதை في بعض الامر, அந்த கிராத் அப்படி அல்ல. وشاورهم في الامرனா குர்ஆன்ல வருது, விளக்கம் தான் என்ன في بعض الامر, அத பிரேக்கெட்டுக்குள்ள அப்படி போட்டாங்க. அதுக்குள்ளே சின்ன ஒரு பிரேக்கெட் போடுங்கன்னா அது குர்ஆன்ல இல்ல, குர்ஆன்ல உள்ள இதல்ல, அப்படி ஓதிட கூடாது. வகரா என்றால் அதுக்கு விளக்கம் சொன்னார்கள், ஓதி விளக்கம் சொன்னார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, قال حدثنا آدم بن أبي إياس قال حدثنا آدم بن أبي إياس قال حدثنا حماد بن زيد عن السري عن الحسن قال والله ما استشار قوم قط إلا هدوا لأفضل ما بحضرتهم ثم تلا وأمرهم شورى بينهم. خير. عن الحسن, حسن ياري عن الحسن الحسن البصري, இது ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, இது யாரு? அல் ஹசன் அல் பஸ்ரி. قال அவங்க சொல்றாங்க வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, இது வந்து அஹர் அவங்களுடைய கருத்து, அல்லாஹ்வின் சத்தியமாக மஸ்தஷார கௌமன் கத், எந்த சமூகம் மஷூரா செய்கிறார்களோ, தங்களுக்கு மத்தியிலே கலந்து ஆலோசிக்கிறார்களோ, இல்லா ஹுதூலி அஃதலி மா பிஹதரத்தின், அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியதுல மிக மிக சிறந்த விடயம் அவர்களுக்கு வழிகாட்டப்படும். அப்படின்னா அவங்களோட இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நல்ல அபிப்பிராயங்கள் யாரு சொல்றாங்களோ, நல்ல அபிப்பிராயங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் நேரானதை வழிகாட்டுவான். கைருல் உமூர், சிறந்ததுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். வலைசன அஃதலி மா பிஹதரத்தின், அவர்களுக்கு முன்னிலையில் உள்ள விடயங்கள்ல மக்கள் சொல்ல சொல்ல மசூரா செய்ய செய்ய அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் அவங்ககிட்ட வரும் பொழுது அது அல்லாஹ் அப்படி நேர்வழி காட்டி உள்ளத்துல உதிப்பாக்கி அதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் உருவாக்குவான். சொல்லி போட்டு சும்ம தலா, பிறகு ஓதி காட்டினாங்க வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய காரியங்கள் அவர்களுக்கு மத்தியிலே கலந்தாலோசனையின் அடிப்படையில் இருக்கும். அப்ப அவங்களுடைய காரியங்களும் அவங்களுடைய விடயங்கள்ல மஷூரா செய்வார்கள். இது சூரத்து ஷூராவுடைய 38வது வசனம். இதுல வந்து இந்த இந்த செய்தி, அதாவது இதுல ரெண்டுலயும் ஹதீஸல் பதிவு செய்யப்படல, ஹதீஸல் பதிவு செய்யப்படல. ஒன்று அம்ர் இப்னு தீனார் قال قرأ ابن عباس. மஷூரான்னு சொன்னால் கலந்தாலோசனை செய்யுது. கலந்தாலோசனை செய்யும் பொழுது நம்ம எந்த ஒரு மஷூராவை யார்கிட்ட கேட்கிறதாக இருந்தாலும் அந்த குறித்த அறிவு உடையவர்கள் தான் அந்த மஷூரா கேட்கணும். அப்படி இல்லாம நம்ம சும்மா சம்மந்தம் இல்லாம நம்ம பேசுறது அல்லது ஒரு குறித்த விடயத்தில் அறிவுள்ளவர்கள்ட்ட கேட்காம நம்ம இன்னொரு கேட்கிறது என்பது மார்க்கத்தை விளையாடுவது என்பதாக அறிஞர்கள் சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு வைத்தியத்துறை சார்ந்த விஷயத்த ஒரு பொறியியலாளர்கிட்ட போய் கேட்கறது எப்படி முட்டாள்தனமோ, அது போன்றுதான் மார்க்க விஷயத்தை மார்க்க அறிவில்லாதவங்கிட்ட போய் கேட்கிறது. நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அந்த துறையில் அறிவுள்ளவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். அப்ப எனவே வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பாக மார்க்க விஷயம் நம்ம மஷூரா செய்ய எந்த இடத்துல இருந்தாலும் மஷூரா செய்வதாக இருந்தால் அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் இல்லாமல் செய்யப்படுகிற மஷூரா என்பது அது விளையாட்டாக, அது ஒரு அந்த நேரம் விரயம் செய்யப்படுவதாகவே அறிஞர்கள் சொல்றாங்க. குறிப்பாக அப்துல் ரஸாக் அல் பத்ர் இந்த ஹதீஸுக்கு இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லும் பொழுது மியானாக சொல்லுவார். அப்ப எனவே நம்ம வந்து நம்மளோட காரியம் மஷூரா ஒன்று நமக்கு தனிப்பட்ட முறையில் தேவைண்டாலும் வந்து நமக்கு ஒரு ஃபத்வா தேவைண்டா சும்மா அறகுறையா இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயம் மார்க்க தீர்ப்பு தேவை, நம்ம யார்கிட்ட கேட்கறதுன்னா நல்ல பயானெல்லாம் கேட்டு எழுதி நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் ஃபத்வா கேட்கறது. அப்ப மூத்து வரைக்கும் நம்ம பிள்ளையான தவறான வழிகளுக்கு போடி வரும். அதே மாதிரி நம்ம எந்த காரியமா சரியா மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் வழிகாட்டல் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் அது சம்பந்தமான அறிவு தெளிவுள்ளவர்களிடம் தான் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அது அல்லாமல் நம்ம சும்மா சில இடங்கள்ல நம்ம வந்து ஊர் அப்படி இப்படின்னு சொல்லி மஷூரா பண்ணுவாங்க. அப்ப அதுல வந்து அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அவங்க என்ன பேசுறேன்னே தெரியாது, ஏதோ செய்யணும் என்பதற்காக வேண்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நேரத்தை விரயப்படுத்துவது, இதெல்லாம் இஸ்ராஃபுக்குள்ளதான் வரும். இஸ்ராஃப்ல நேர விரயத்தில் மிகப்பெரிய நேர விரயம் என்னென்றால் காலத்தை விரயப்படுத்துவது. அதை வந்து திருப்பி எடுக்கவே இயலாது.
இப்ப வந்து ஒருவர்கிட்ட போய் கேட்டா ஒரு 5 நிமிஷத்துல சொல்ற விஷயத்த 3 மணி நேரம் செலவழிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய இஸ்ராஃப். இது வந்து அபஸ்ரி சரியா மார்க்கத்துல விளையாடுறதாக இருக்கும். ஷரியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மசூரா செய்ய சொல்ற காரியங்கள் எடுத்துக்கொண்ட உலக வாரம் அது சஹாபாக்களோட. அப்ப எனவே அந்த அளவு நம்ம பக்குவ நிலையிலும் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 116வது தலைப்பு, பாபு இஸ்மு மன் அஷார அலா அஹீஹி பிகைரி ருஷ்த். பாபு இஸ்மி மன் அஷார அலா அஹீஹி பிகைரி ருஷ்த். ஒரு ஆள் மஷூரா கேட்கும் பொழுது அவருக்கு தவறானதை சொல்லி கொடுப்பவருடைய பாவம். ஒரு ஆள் நம்பி உங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்கிறார். உதாரணமா நான் என்ன நம்பிக்கையான ஒரு 2 பேரை வச்சு என்னுடைய காரியத்துல மசூரா பண்ண, நீங்க 2 பேர் வாங்க, உங்களுக்கு அதுல அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குன்னு மசூரா பண்ணும் பொழுது இப்ப குறித்த ஒருவர் வந்து இவருக்கு இப்படி சொல்லி கொடுத்தா இப்படி நடந்துரும், அதனால இப்படி சொல்லி கொடுப்போம்னு தவறான சொல்லி கொடுக்கிறது என்பது மிகப்பெரிய பாவத்துக்குரிய ஒரு விஷயம். அப்ப மசூரா கேட்டா இன்னல் முஸ்தஷார மூத்தமன், நம்பிக்கையோடு நடக்க வேண்டும். ஆனா இந்த செய்தியை பொறுத்தவரையில இதுல 3 பகுதிகள் வரும். இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டு வர 2 பகுதி வாய்ஃபானது. அது வாய்ஃப் அல்லது முஃபரத் இமாம் புகாரி எழுதிக்கிறாங்க. அதுலதான் இந்த பாப் மன் அஷார அலா அஹீ பிகைரி ருஷ்த் என்ற பகுதி வருது. இதுல பாருங்க ஒரு பகுதியை பாருங்க என்னென்றால் قال حدثنا عبد الله بن يزيد قال حدثني سعيد بن ابي ايوب قال حدثني بكر بن عمرو عن ابي عثمان بن مسلم ابن يسار عن ابي هريره رضي الله عنه ان قال النبي صلى الله عليه وسلم من تقول علي ما لم اقل فليتبوأ مقعده من النار. இது கூட சஹீஹ். அது லெப்ல இதுல எல்லாம் போடிங்க அந்த பகுதி லைஃப். ومن استشار اخوه المسلم فاشار عليه بغير رشد فقد خانه ومن افتي بغير ثبت فاسمه على من افتاه. அப்ப இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரிச்சிருக்காங்க. அதுல 3 பகுதிகள் இருக்கு. அதுல முதலாவது பகுதி மட்டும் சஹீஹ், பின்னுக்குள்ள 2 பகுதி லைஃப். அந்த 2 பகுதி பின்னுக்கு லைஃப் எல்லாத்தையும் முஃபரத்ல எழுதி இருக்கிறார்கள். இதுல என்ன வருது என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தகவல அலைஹி மா லம் அகுல், நான் சொல்லாத ஒன்றை யார் இட்டுக்கட்டி சொல்கிறாரோ ஃபல்யதபவ மகதஹு மினன்னார், அவர் அவருடைய தங்குமிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும். இது சஹீஹானது. இப்ப தலைப்பு போட்டாங்க தானே, ஒரு மசூரா கேட்டு தவறான ஒன்றை ஒரு மனிதனுக்கு சுட்டி காட்டுவதனுடைய பாவம் என்பது பலவிதமான செய்தியில வருது. ஒமன் இஸ்தஷார அஹூல் முஸ்லிம், யாராவது ஒரு மனிதனிடத்துல அவருடைய முஸ்லிமான சகோதரர் வந்து மசூரா கேட்டால் ஃபஷார அலைஹி பிகைரி ருஷ்த், பாவமான ஒரு காரியத்தின் பக்கம், நல்லதல்ல மோசமான ஒன்றின் பக்கம் அவர் மசூரா சொன்னால் ஃபகத் கானஹு, அவர் மோசடி செய்து விட்டார், அவருக்கு சதி மோசடி செய்து விட்டார். அப்ப அது மிகப்பெரிய ஒரு பாவம். அது வாய்ப்பானதுல வருது. அப்ப எனவேதான் இந்த தலைப்பு இப்படி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியுடைய முதல் பகுதியில நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமானிதமாக எங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ். இப்ப இதுல இருந்து நம்ம தலைப்புக்கு தொடர்படுத்தலாம். இது அறிஞர்கள் சொல்லல, நம்ம தொடர்படுத்துறது எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அமானிதம் எங்களுக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க குர்ஆன் ஹதீஸ். நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போமாக இருந்தால் நம்முடைய இடம் தங்குமிடம் நரகமாகத்தான் இருக்கும். அது நல்ல நோக்கத்துல சொன்னாலும் சரி, கெட்ட நோக்கத்துல சொன்னாலும் சரி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை நாம் சொல்லவே கூடாது. எந்த ஒரு மனிதன் குர்ஆன் இந்த ஹதீஸ் ஒரு ஆலோசனை கேட்டா குர்ஆன் ஹதீஸை எடுத்து கொடுங்க. குர்ஆன் ஹதீஸ் இல்லாம நம்மளா கற்பனை செஞ்சு குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லவும் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்களுடைய அந்த நம்பிக்கை இழக்கும் விதமாக, நம்பிக்கைக்கு பாதகம் ஏற்படும் விதமாக மக்களிடத்தில் நம்ம சொல்லுகின்ற இட்டுக்கட்டப்பட்ட மிக பலவிதமான செய்திகள் என்பது அது நாம் இந்த மார்க்கத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற மிகப்பெரிய அநியாயம். என்ன பத்தி ஒரு ஆள் ஒரு கருத்தை சொல்றாருன்னா, நீங்க ஏன் பாய் என்ன பத்தி நான் சொல்லாத சொல்றீங்கன்னு சண்டை பிடிக்கிற சமூகம். உயிரிலும் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை சொல்லுகிறது. மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், மௌலவி எப்படி புதுசா சொல்றாருன்னு ரசிக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைன்னு பாத்தீங்களா? ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இவன் போய் சொல்லித்தான், இவன் கல்லன்னு சொல்லி ஏமாத்து அப்படின்னு வரக்கூடிய அறிஞர்கள் இல்ல, மாஷா அல்லாஹ், அறிஞர்கள் சொல்லப்படுவார்கள். அவர்கள் விம்பர்கள் அல்லது ஏதாவது மேடைகள் ஏறுகின்ற ரசூல்லா சொன்னார்கள் என்று சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை, பொய்யான செய்திகளை சொன்னால் இது தெளிவா ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத செய்திகள், நிறைய செய்திகள் பரவலாக தைரியமாக எப்படி மனசு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மீது யார் ஒரு மனிதர் வேண்டுமென்று இட்டுக்கட்டி ஒரு விஷயத்தை சொன்னால் அவர் தங்குமிடமாக நரகத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இப்படி சொல்லப்படக்கூடிய அதபுகள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
மிக அற்புதமாக மிக ஆழமாக அந்த தலைப்பிட்டு செய்திகளை அழகா வடித்து தொகுத்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இந்த அதை என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் எனக்கு அது மாதிரி நீங்க அவங்கள மாற்றிக்கொள்ளணும். நாங்க எல்லாரும் அல்லா இடத்துல நல்ல மனிதர்களாக கல்புன் சலீமோட போய் எல்லாம் சந்திக்கணும். நஸ்ஸுல் முத்துமையின் அமைதி பெற்ற ஆன்மோடு எல்லாம் சந்திக்கணும். அதுக்கு இந்த நட்புணங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு மிக அடிப்படை. எவ்வளவுதான் ஒரு மனிதன் ஈமான் தக்குவா இஹ்லாஸ் எல்லாம் இருந்தும் நட்புணத்துல பிழை இருந்து என்று சொன்னால் நாளைக்கு அவர் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார். இவரை ஏமாத்தி இவரோட சண்டை பிடிச்சி இவருக்கு அடிச்சேன்னா அந்த நன்மையெல்லாம் தூக்கி கொடுக்கப்படும். அப்ப எனவே நம்மகிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கும், மனித பலவீனங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம மாத்திக்கொள்ளணும். அது எப்ப மௌத்தாகிற வரைக்கும் நம்மளை நாம் மாத்திக்கொண்டே இருக்கணும். நல்ல ஒரு மனிதனாக அல்லாஹ் இடத்துல போய் சேரணும். அதுக்கு இன்றைக்கு என்னால எதை மாத்திக்கொள்ள முடியும், நாளைக்கு இதை மாத்திக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், முஹாசபா செஞ்ச அமல்கள் அதிகரிச்சு எங்களை மாத்திக்கொண்டு நாம் என்ன செய்யணும், பயணிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் சலீமான இதயத்தை தர வேண்டும். அதே மாதிரி உள்ளத்துல நல்ல உள்ளத்தோட எந்தவித யாரை பத்தி எந்த குறைகளோ வஞ்சகமோ பொறாமையோ குரோதமும் இல்லாத நல்ல உள்ளத்தை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.